நீங்க என்ன நிலையில இருக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் விட்டுறணும், இந்த பாவத்துல நான் ஈடுபடக்கூடாது, இதற்காக வேண்டி நான் என் உயிரை இழந்தாலும் சரி. இந்த இஹ்லாஸோட இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். அல்லாஹ் தஆலா அவர்களது சதியை விட்டு அவர்களை காப்பாற்றினான். அவர் எமது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கும் நிறைய நடுத்தர வயது உள்ளவர்களுக்கும் பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், விடுதலை பெறுகின்ற எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை. ஒரு அரைவாசி விட்டா நம்மளுக்கு இது கிடைக்காம போகும் என்கின்ற ஆசை வேறு இருக்கிறது எல்லா விஷயத்திலையும். ஆனால் அப்படி இல்லாமல், இனி நம்மளுக்கு இது வானா, நான் இதற்காக வேண்டி என்னமும் செய்யறடி, குடும்பத்தை இழக்கிறடி, சொத்தை இழக்கிறடி, ஆட்சி இழக்கிறடி, பதவி இழக்கிறடி, பணத்தை இழக்கிறடி, எது வேணா ரெடி என்று நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு வழியில சமைச்சிடுவார். என்ன அவர் இஹ்லாஸ் உள்ள அடியாராக இருந்தான்னு சொல்றான். சரி, அல்லாஹ் தஆலாட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்த என்று சொன்னாரு. அல்லாஹ் என்ன சொல்றா? அவர்களை விட்டு நான் என்ன செஞ்சேன்? அந்த சதியை விட்டு திசை திருப்பினேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சதியை திசை திருப்போட்க்கு என்ன இடத்தை சொன்னாரு? சிறைச்சாலை. அல்லாஹ் எங்க அனுப்பினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை? சிறைச்சாலை. அதான் இஹ்லாஸ். யா அல்லாஹ், நான் உலகத்தை இழந்தாலும் இந்த பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் உலகத்தை இழக்க வைப்பான். நீ சொல்றது உண்மையா இருந்தா நீங்க என்ன நிலையில இருக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான்